இட்ஸ் சாட்டர்டே மார்னிங், மார்கழி 6வது நாள். எப்பவும் போல ஏர்லி மார்னிங் எழுந்தாச்சு. டைமை செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பயங்கர மழை. காலைல கரெக்டாக ஒரு 5:30க்கெல்லாம் வந்து கொஞ்சம் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டாச்சு. என்னோட ஏசிஷுவல் ரொட்டீன் தான் இன்னைக்கு. உங்களுக்கு லீவு அப்படிங்கிறனால ஒரு 7 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிச்சேன். நேற்று கதையை வந்து கண்டினியூ பண்ணலாம். நாய்க்கு வந்து ரொம்ப தாகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால வந்து நீரோடை வந்து பார்க்குது, மறுபடியும் ஓடிடுது. நீரோடை பார்க்குது, ஓடிது, ஆனால் தண்ணியை குடிக்கல. இதை வந்து குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை அடுத்து 5வது தடவை வந்து தண்ணிக்குள்ளே வந்து எட்டி குதிச்சிருச்சு. ஏன் வந்து பார்க்குது ஓடுதுன்னா, அந்த நாயோட நெல் வந்து அந்த நீரோடைக்குள்ளே தெரியறதுனால அது பயந்துட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் அதோட தாகமே தாங்க முடியல அப்படிங்கிற உள்ள எட்டி குதிச்சு. அப்போ ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நம்மளோட நிழல் தான் அப்படி தெரிஞ்சு தண்ணியை குடிச்சு அது பாட்டுக்கு போயிருச்சான். அப்பதான் வந்து குரு யோசிச்சாரா, உன்னை கண்டு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா எதுவுமே நடக்காது, அது என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தான் நம்மளுக்கு வந்து எதா இருந்தாலும் நிறைவேறும். அதனால ஃபர்ஸ்ட் குரு வந்துட்டு நாய் அப்படின்னாரா. அப்ப 2வது குரு யாரு அப்படின்னு கேட்டாரு. 2வது குரு வந்து திருடன் தான். ஒரு நாள் வந்து காட்டுக்குள்ளே இதே மாதிரி வந்து குரு போறாரு. அங்க ஒரு பக்கம் வந்து மயக்கம் போட்டு இருந்தாரு. அப்போ வந்து அந்த திருடனுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கிறப்போ இப்படி கிடக்குறாருன்னு சொல்லி அவனோட ரூமுக்கு வந்து அவன் எடுத்துட்டு போயிடுறான். திருடன் வந்து கேட்கறானா நீங்க யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.